எக்ஸாம்பிள் சார் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கிளைசின் ரியாக்ட்ஸ் வித் அலனைன். அதோட ரியாக்ட் ஆகும்போது எனக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா கிளைசைல் அலனைன் அப்படின்னு சொல்லக்கூடிய டைபெப்டைடை கொடுக்குது. வாங்க பார்க்கலாமா? சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. அமினோ ஆசிட்ஸ் அப்படின்ற போது அதுலேயே பேர்ல இருக்கு, ஒரு அமின் குரூப் இருக்கும், ஒரு ஆசிட் குரூப் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கவனமாக கவனிங்க. கார்பன் போட்டேன் சாரு. அமீன் அப்படின்ற போது நமக்கு என்ன தெரியும்? NH2 போட்டேன். இன்னொன்று ஆசிட் அப்படின்றாங்க, அப்போ கார்பாக்சில் குரூப்பு C++OH போட்டேன். நல்லா கவனிங்க, அமினோ ஆசிட் வந்துருச்சா? ரைட். கார்பனுடைய வேலன்சி 4 நமக்கு தெரியும். இந்த கார்பனில் இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1 முடிஞ்சிருச்சு, 2 முடிஞ்சிருச்சு. இன்னும் ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. அங்கே என்ன போடணும் அப்படின்னா கவனிங்க, ஹைட்ரஜன் போடுங்க. இந்த கிளைசின் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட். சரிங்களா? அப்போ நான் கிளைசினுடைய ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. அமினோ ஆசிட் இருக்கு, அந்த கார்பனில் 2ல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் போடுறீங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா கிளைசின். சரி, கிளைசின் எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்குது சார்? எனக்கு அலனைன். சார் எப்படி சார் நான் வைக்கிறது? நீங்கள் நிறைய சொல்லிகிட்டே போகிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்லா கவனிங்க, இதை அப்படியே டிட்டோவாக எழுதுங்க. NH2 என்ன இருக்குது? C++OH போட்டாச்சு. இங்கே ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் பேர் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு மெத்தில் குரூப்பை போட போறீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலனைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ சார் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன், கிளைசினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஸோ கிளைசினை வச்சு உங்களுக்கு அலனைன் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா CH3 போகிறீங்க.